Next heading, classification of e-commerce business models. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இ-காமர்ஸ் டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு B2B B2C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் 9th லெசனில் படிச்சிருப்பில்ல, அதே கொஞ்சம் இன்னும் எலாபரேஷனாக கொடுத்துருக்காங்க எங்க. சரியா? ஸோ இந்த இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஓகே, யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க ப்ளஸ் கன்சியூமர் அண்ட் கவர்மெண்ட்டு, இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இ-காமர்ஸ் அப்படின்றது இந்த 3 பேர் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சம்டைம்ஸ் த எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தட். ஓகே, என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இ-காமர்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேர் கிளாஸிஃபைட் இன்டு 9 டைப்ஸ்: B2B, B2C, B2G, C2B, C2C, C2G, G2B, G2C and G2G. Okay, business to business, business to consumer, business to government. Similarly, consumer to business, consumer to consumer, consumer to government. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9 டைப்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸ், ஸோ டிரான்சாக்ஷன் யார் கடையில் நடக்குது? 2 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கடையில் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எது மூலமாக நடக்குது அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக நடக்குது. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னா டயர்ஸை இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்குறான் அப்படின்னா, அப்போ டயர் விற்கிறது ஒரு கம்பெனி, டயர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு கம்பெனி. ஸோ 2 கம்பெனி கடையில் என்னென்னா டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ மற்ற மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் டிரான்சாக்ஷனோட வேல்யூ, அது மதிப்பு அப்படின்றது என்னென்னா ஹையாக இருக்குது. ஏன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு சைக்கிளுக்காக நம்ம டயர் வாங்க போகிறதில்ல, 1000 2000 அப்படின்னு வாங்குவோம், அப்படி தானே? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இஸ் ஹை பிகாஸ் ஆஃப் தி பல்க் பர்ச்சேசஸ், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை the company also might give the advantage of discounts. அப்போ நிறைய ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்டாக வாங்குறதுக்கும் நிறைய ப்ராடக்டாக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸ் எப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா பல்காக இது பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், அப்படி தானே? குறைச்சி கொடுக்க மாட்டேங்களா, நம்ம பார்கெயின் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஸோ த கம்பெனி எப்போ அட்வான்டேஜ் டிஸ்கவுண்ட் கெட் பண்ணால் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தி பல்க் பர்ச்சேசஸ். ஓகே, தென் அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் சோர்சிங். அவுட் சோர்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் B2B காமர்ஸில் ஓகே இந்த அவுட் சோர்சிங்கும் ஆஃப் சோரிங்கும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னா, இஃப் எ கம்பெனி ஒர்க் இஸ் ஹையர் டு அனதர் கம்பெனி டு பி டர்ம்ட் அஸ் அவுட் சோர்சிங். ஸோ ஒரு கம்பெனியோட ஒர்க்கை இன்னொரு கம்பெனி பண்ணி தராங்க அப்படின்னா ஓகே அதை என்ன சொல்கிறாங்க? அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வச்சுக்கோ. சரி, அமேசான் ஒரு கம்பெனி, ஓகே, அப்படி தானே? ஓகே, அதோட ஒர்க், அதாவது உள்ளே HTML டிசைனில் PHP ஸ்கிரிப்ட் ஏன்னா டிசைனிங்காக என்ன பண்ணாங்க? தே ஆர் கிவிங் டு அனதர் கம்பெனி. ஒரு பேஜ் புதுசாக அதில் இன்க்ளூட் பண்ணுறான்னா அமேசானில் அவனாக பண்ணுறான். அமேசான் மேபி அமேசானுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, கீழே உள்ள கம்பெனிஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான் அவன் ப்ராடக்டை மட்டும்தான் இது பண்ணுறான். ஆனால் அதை வெப்பேஜ் டிசைன் பண்ணுறது, அது கோடிங் இது பண்ணுறதுலாம் மேபி தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் கம்பெனியோட ஒர்க் இன்னொரு கம்பெனி ஹையர் பண்ணிக்கிச்சுன்னா அது அவுட் சோர்சிங். சரியா? அடுத்து, இஃப் த ஒர்க் இஸ் அவுட் சோர்ஸ் டு கம்பெனி விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இஸ் கண்ட்ரி இட் இஸ் டர்ம் அஸ் ஆஃப் ஷோரிங். இப்போ இங்கே நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு கம்பெனி ரன் பண்ணுற, அதோட ஒர்க்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீ வேறு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் கொடுத்து ஒர்க் வாங்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TCS இருக்குது, அப்புறம் பெரிய பெரிய MNC கம்பெனிஸ் எல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேயோ இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பிரான்ச்லாம் இருக்கும்ல, ஸோ இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஆஃப் சோரிங்னு. ஸோ ஒர்க் இஸ் அவுட் சோர்ஸ் டு ஏ கம்பெனி விச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இஸ் ஓன் கண்ட்ரி. ஓகே, தட் இஸ் செட் டு பி ஏ ஆஃப் ஷோரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிஸ்னஸ் டு கன்சியூமர் B2C. ஸோ பிஸ்னஸ் டு இ-காமர்ஸில் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றது யார் யாருக்கிட்ட நடையில் நடக்குது அப்படின்னா பிஸ்னஸ்க்கு ஃபார்ம்ஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கன்சியூமருக்கு இடையில். ஓகேவா? யார் யாருக்கு இடையில் நடக்குது? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கன்சியூமருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னா அது பிஸ்னஸ் டு கன்சியூமர் இ-காமர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ டைரக்ட் ட்ரேட், அப்படி தானே? கம்பெனிஸ்க்கும் எண்ட் யூஸருக்கும் இடையில் டைரெக்டாக என்ன ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா அது B2C அப்படின்னு சொல்கிறாங்க. B2C company sells goods, informations or services to customer through the online. Okay, ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணால் அதோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது, இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்குது,
இல்லை ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுது ஆன்லைன் மூலமாக அப்படின்னா, ஸோ அது எப்படின்னா இட் ஹேவிங் த டைரக்ட் கான்டாக்ட், அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் மோர் பர்சனலைஸ்ட் டைனமிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் கன்சிடர்ஸ் ரியல் காம்படிட்டர் ஃபார் த ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் கீப்பர். அது அப்படி இருக்கும்போது நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது என்னென்னா, நம்ம நார்மலாக ரீட்டைல் கம்ப்யூட்டர் ட்ரெடிஷ்னல் ஷாப்கீப்பர் ஒரு பொருளை வந்து நான் டேரெக்டாக போய் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கும் ஆன்லைனில் வாங்குற ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அப்படி தானே? அப்போ நான் வந்து ஒரு ரெகுலராக ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருள் ஆன்லைன்லேயே கிடைக்குது. நான் வெளியே போய் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி இல்லாட்டி 1 hour ட்ராவல், ½ hour ட்ராவல் பண்ணி வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்? ஆன்லைனில் வாங்குறது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது யார் பாதிக்கப்படுறா? ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து அது இட் இஸ் அ வெரி டஃப் காம்படிஷன் ஃபார் தெம், அப்படி தானே? So an example of B2C transaction is a book company selling books to customer. This model is intended to benefit the consumer and can say B2C e-commerce. Best example என்ன சொல்கிறாங்க? இன்டர்நெட் வழியாக புக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க? B2, பிஸ்னஸ் டு கன்சியூமர்னு. டேரெக்டாக புக் செல்லர் இருக்கார், அவர்கிட்ட நான் டேரெக்டாக புக் வாங்கிக்கிறேன். ஓகே, எந்த ஒரு இன்டர்மீடியேட்டும் இல்லாமல் நான் டேரெக்டாக போகணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைனில் இது பண்ணிக்கிறேன். ஓகே, so transaction takes place between the business organization or firm and their consumer is called as business to consumer. அடுத்து business to government அப்படின்றாங்க. So business to government, B2G அப்படின்னா, it is a business that refers to a business organization sells the product, services or information to the government, okay, or to its administrations. ஒரு கம்பெனி அதோட ப்ராடக்டையோ அல்லது அது கொடுக்கக்கூடிய சர்வீசஸையோ, அது சர்வீசஸ் அப்படின்றது என்னென்னா சாஃப்ட்வேராக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், எதுவான இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது அப்படின்னா, இல்லை கவர்மெண்ட்டோட கீழே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் உள்ள செக்டாரில் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் மாடல். இட் ரெஃபர்ஸ் டு இஃப் எ டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் தி கவர்மெண்ட். Okay, in other words, when a company get paid for goods services by the government through the internet is called B2C. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, கம்பெனி என்ன பண்ணுறான், அவனோட குட்ஸு சர்வீசஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வாங்கிக்கிறான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லேப்டாப்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குதுல்ல, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே அதை தான் கொடுத்துருக்கோம் ஆன் புக். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கே வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி சிடெக்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தாரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னா, அப்போ அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறானா அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதுக்கு பே பண்ணும், அப்படி தானே? ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் யாருக்கு இடையில நடக்குது? பிஸ்னஸ் மேனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு லேப்டாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கவர்மெண்ட் வாங்குது, ஒரு லேப்டாப்பில் நிறையா. ஓகே, ஸோ வாங்குது அப்படின்னா எந்த கம்பெனிலேருந்து வாங்குதோ அந்த கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டீல் நடக்குதுங்க, சரியா? ஸோ தட் இஸ் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் consumer to business, C2B. Okay, C2B அப்படின்றது என்ன? It is a type of e-commerce where the transaction is originated by the consumer. Okay, the consumer will be a fixed requirements or specific price for a service or a commodity. Consumer to business அப்படின்னா இங்கே வந்து கன்சியூமர் தான் வந்து மெயின் ரூல் பண்ணுறாரு. ஓகே, யார் டிரான்சாக்ஷன் இது பண்ணி விடுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கன்சியூமர். ஸோ இன் திஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஆக்ஷன் மாடல். ஆக்ஷன் மாடல்னால் என்னென்னு நம்ம சொன்னேன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? என்ன அப்படின்னா சில சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் ஒரு ப்ராடக்டை போட்டுட்டு கஸ்டமர் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு யார் அதிகமான, அதாவது ஒரே ரேட் அதிகமாக யார் இது பண்ணுறாங்களோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு எந்த ரேட்டுக்கு அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்கோ அதை என்ன ப்ரைஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் சொல்லக்கூடிய ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் சைட்டு ப்ராடக்ட்டை வச்சுக்குவான், அப்படியும் இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன், ரிவர்ஸ் ஆக்ஷன் மாடல். ஹியர் த கஸ்டமர் பிஐடி ஹிஸ் ப்ரைஸ் ஃபார் எ சர்வீஸ் ஆர் கஸ்டமர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராடக்ட்டுக்கோ இல்லை சர்வீஸ்க்கோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, சரியா? தென் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் என்ட்ரி வில் மேட்ச் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர் டு தி பெஸ்ட் பாசிபிள். ஸோ உடனே எல்லா கன்சியூமர் அப்படின்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். உடனே எல்லாரோட வியூஸையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எது அவனுக்கு சூட் ஆகுதோ அதை தான் வந்து என்ன பண்ணுவான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் எ ட்ராவல் வெப்சைட், in your example yatra.com, a consumer may specify his dates of travel, his source and destination, number of tickets required and range of hotels, etc. The website that finds out the various options for him and which base need requirements.
இப்போ வந்து yatra.comல என்ன பண்ணலாம்னா கன்சியூமர் தான் அங்கே மெயின் ரோல். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த பிளேஸ்க்கு போகணும், சரியா, எனக்கு இவ்வளோ டிக்கெட்ஸ் வேணும், எனக்கு அப்புறம் ஹோட்டல் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், ஹோட்டல் இந்த மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டலாக 5 ஸ்டார் ஹோட்டலாக, அப்புறம் டேட் இதெல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டு அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவான். என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்ன இந்த டேட்டில் என்ன ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது, இல்லை என்ன ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது, ஸோ எவ்வளோ வந்து அங்கே போனோடனே அங்கே அக்கோமடேஷனுக்கு என்ன மாதிரி ஹோட்டல்ஸ், இதெல்லாம் கொடுக்குறவ யார், yatra.com. இங்கே யார் கடையில் ட்ரான்சாக்ஷன் நடக்குது, கன்சியூமருக்கும் பிஸ்னஸ் பர்சன்ஸ் கடையில், சரியா. இந்த பிஸ்னஸ் பர்சன் இங்கே யார், இந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறவன், சரியா. ஸோ தீஸ் வெப்சைட்ஸ் ஜென்ரேட் த ரெவன்யூ த்ரூ அஃபிலியேட் லிங்க், ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஈவன் எ ஸ்மால் கமிஷன் இஸ் எவ்ரி புக்கிங். ஸோ இவனுக்கு என்ன அப்படின்னா, they are getting the benefits, ஓகேவா. இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ இடத்தரகர் மாதிரி தான், வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வாங்கி உங்களுக்கு வீடு பார்த்து தரேன், காசு கமிஷன் கொடுங்க. அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். ஸோ யார்கிட்டேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்கிட்டேருந்து என்ன பண்ணுவான்னா கமிஷன்ஸ் வாங்கிக்கிறான். இல்லை அப்படின்னா இவனை அந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேறு ஒரு கம்பெனிஸையும் இவன் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, they are getting the benefits, ஓகே. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, நேம் யுவர் ப்ரைஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டே தனியாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வந்து கன்சியூமர் தான் வந்து என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், கன்சியூமர் டு கன்சியூமர் பார்க்கலாமா. ஸோ C2C e-commerce provides an opportunity for trading of products or services among the consumer who are connected through the internet. இங்கே டீலிங் யார் கடையில், ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமர் கடையில் இன்டர்நெட் வழியாக. ஸோ when something is bought and sold between two consumers using internet is called C2C e-commerce. ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கன்சியூமர் கடையில் இன்டர்நெட்டில் நடந்தது அப்படின்னா அது கன்சியூமர் டு கன்சியூமர் அப்படின்னு என்ன சொல்கிறோம், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Here the websites act as a platform to facilitate எப்படி எது வந்து நம்மளுக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்குது வெப்சைட்ஸ், ஓகே. ஸோ அந்த டூல்ஸ், எலக்ட்ரானிக் டூல்ஸ் வந்து என்னென்னா இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு என்னென்னா C2Cயில் இட் இஸ் அ இன்டர்மீடியேட், ஓகே. திஸ் டைப் ஆஃப் இ-காமர்ஸ் ஒர்க் as a consumer to business to consumer action. It means the consumer would contact a business in search of a suitable customer. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பர்சனை ரீச் பண்ணாமல் இன்னொரு கஸ்டமர் என்ன பண்ணிக்கிறான், டிரான்சாக்ஷனுக்கு he approaches, ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாரு. A consumer who wants to sell his property can post an advertisement through websites. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அந்த வீடு விற்கிறது, கார் விற்கிறது என்ன பண்ணுவோம், கன்சியூமர் வெப்சைட்டில் போய் போட்டுருவோம், நிறைய சைட்ஸ் இருக்குது. அப்போ அதை பார்க்குறது, வியூ பண்ணி வாங்குறது யாராவது இன்னொரு கஸ்டமராக இருப்பான். அதை தான் இங்கே சொல்கிறான். இந்த மாதிரி ரெண்டு கஸ்டமருக்கு இடையில இன்டர்நெட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமர் டிரான்சாக்ஷன், ஓகே.